ஹலோ காய்ஸ், நான் உங்கள் இட்டாச்சி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைன்கிராஃப்ட் சர்வைவல் பார்ட் 1 கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். இந்த வேர்ல்டை பற்றி இந்த கேமை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது ஃபுல்லாகவே பிளாக்காக தான் இருக்கும். பார்க்குற இடம் எல்லாமே பிளாக்காக தான் இருக்கும். ஓகேவா? அதனால தான் இந்த வேர்ல்டு பேர் மைன்கிராஃப்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஒரு ட்ரீயை பார்த்து வுட்டை மைன் பண்ணோம். நான் இதில் விளாட்றேன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள், தெரியாதவங்க என்னன்னு கேளுங்க. ஓகேவா? ஃபஸ்ட் எடுத்து 4 வுட்டை கட் பண்ணிட்டு, அல்லாமல் என்ன இடம்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரூஸ். மை ஃபேவரட் பயாமில் ஒன்றுன்னு கூட சொல்லலாம். ஒன்றும் இல்லை, என் ஃபேவரட் பயமே இதுதான். ஓகேவா? ஃபஸ்ட் எடுத்துனே ஒரு வுட்டை கட் பண்ணிட்டு, ஒரு ஸ்டிக்கு 8 ஸ்டிக்கு, நெக்ஸ்ட் வந்து ஒரு கிராஃப்டிங் டேபிள் எடுத்துகிட்டு கரெக்டாக கீழே வைக்கணும். கீழே வச்சுட்டு அடுத்ததில் நான் ஸ்கின்னை மாற்றிடலான் இருக்கேங்க. இட்டாச்சி ஸ்கின் வச்சுக்கலான்ட்டு இருக்கேன். ஏன்னா அந்த ஸ்கின் எனக்கு அவ்வளோக்கா பிடிக்கல. அடுத்து கிராஃப்டிங் டேபிள் பண்ணி ஒரு பிக்காக்ஸ். ஓகே, பிக்காக்ஸ் ஒன்று, அப்புறம் ஸ்வாடை முடிச்சுட்டு, இந்த கேப்பில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ஒரு மோட்டிவேஷன். ஓகேவா? அப்புறம் நான் யோசிச்சுருந்தேன் எங்கேயா போகலாமான்ட்டு. ஒரு நல்ல ஒரு டைரக்ஷன் ப்ளஸில் போகலாம், அதான் கரெக்டாக இருக்கும். ஓகே, அப்படியே பொறுமையாக போய், ஏன்னா ஸ்க்ரூஸ்லேயே கட்டலாம் தான் வீடு. ஆனால் வேணாம். சரி, நான் நல்ல இடமா பார்த்தோம்ல, சந்திக்கிறேன். பை, வரட்டா? ஓகேங்க, எப்படியோ வந்தாச்சு. நான் ஒன்றும் இல்லை, அங்கேருந்து ஒரு 200 பிளாக் தான் வந்தேன். ஏன்னா ஸ்க்ரூஸில் அங்கேயும் அடி வாங்கிட்டு இருந்தேன். அதை நான் காட்ட விரும்பலை. அங்கே பாருங்கள், ஃபுட்டெல்லாம் கம்மியாயிடுச்சு. ஓகேவா? ஸ்ட்ரைட்டாக போவாங்க. எனக்கு ஒரு பக்கத்துலேயே வில்லேஜ் இருக்கணும். அப்புறம் ஒரு ப்ளெயினான இடம் தான் வேணும். அங்கே ப்ளெயினான இடம் இருக்கான்னு நான் பார்க்கல. நீங்கள் சைடில் கவனிச்சிங்கன்னா மறக்காமல் ரெட் கலர் ஹார்ட் போட்டுவிட்டு போங்க கமெண்டில். அங்கே பார்த்தா நீங்கள் அதை பார்த்தீங்களா? அதுதாங்க. வேறு என்ன, ரூ இன்ட்டு போர்ட்டல். சரி வாங்க, ஸ்ட்ரைட் நாங்கள் போவோம். ரூ இன்ட்டு போர்ட்டல். இங்கே 2 ஆள் இருக்குது. பெட்டுக்காக நான் வரவில்லை. ஸ்க்ரூஸில் உல்ஃப் கடிச்சு வச்சுக்க பார்த்தேன். அதில் ஒரு பெட்டும் கொஞ்சம் மீட் இருந்துச்சு, அதை எடுத்துருக்கேன். நிமிஷம் இது வித்த காமிக்கிறேன். இன்னும் நிமிஷம். ஒரே அடி முடிஞ்சு அப்பா முடிச்சாச்சு. ஒரு எக்ஸ்பி வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டாக போகலாம். அங்கே போய் பார்த்தா ரூ இன்ட்டு போர்ட்டல் என்ன இருக்குது, லாவா மட்டும் இருக்கக்கூடாது. அவ்வளோ லாவா இல்லை. ஓகே, உள்ளே போயிட்டு என்ன இருக்குது, பிக்காக்ஸு, எஃபிஷியன்ட் 3. ஓகே, செஸ் பிளேட்டு, அப்புறம் ஃபயர் சார்ஜ், 2 அப்சரிங். இதுக்கப்புறம் அந்த கோல்டு பிளாக்கை பிற்காலத்தில் வந்து எடுத்துக்கலாம். நமக்கு இப்போ தேவைப்படாது. இந்த இடத்த மட்டும் நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கலாம். சரி வாங்க, அங்கே ஒரு ஷீப் இருக்குது, அந்த ஷீப்பை கொண்டு வந்துடலாம். என்னடாச்சு? ஓகே, மக்கர் பண்ணுதுங்க ஜாய்ஸ்டிக் லைட்டாக. நானே ஆன்சர் சொல்லிட்டேன்னா சரி, ரைட்டு. சரி வாங்க போகலாம். நாங்கள் நல்ல ஒரு பயமாக பார்த்து உங்களை கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. ஓகேங்க, ஃபைனலி என்னடா கட் பண்ணி போகிறேன்னா, நான் ரொம்ப நேரம் வரது போகிறதெல்லாம் போட்டிருந்தேன்னா பார்க்குறக்கு யாரும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் வந்துக்கிட்டே இருக்கான்ட்டு. நான் இப்படி தாய் பார்த்தேன். அப்புறம் எனக்கு ஓட பிடிக்கிறதுனா அங்கேருந்து ஒரு 300 பிளாக் தள்ளி வந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னா, ஒரு பெட்டு மட்டும் செஞ்சுக்கலாம். ஏன்னா பெட்டு அவசியம் அல்லவா? இந்த நைட் ஆனால் ஜோம்பி பைசங்க வருவாங்க. சரிங்க, பெட்டை கரெக்டாக போடும். போட்டாச்சு. ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணியாச்சு. சரி, இப்போ என்ன பண்ணலாம், இருட்டு வேறு கொஞ்சம் ஆக போகுது. அதனால் நான் கொஞ்சம் ஸ்டோன் மைன் பண்ணிட்டு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதே இடத்துல நிற்கிற இடத்துல. வரட்டா? A few moments later. ஓகேங்க, நான் ஸ்டோன்லாம் மைன் பண்ணிட்டு வந்தேன். அங்கேயே தான் மைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பார்த்தா மைண்ட் கிராஃப்டே ஒரு அழகு தாங்க. அங்கே பாருங்கள், அந்த சூரியன் மறை இதை பாருங்களேன். சன்செட்டு தான். அதனால் நான் இப்படி தான் கட்ட போகிறேன் வீடை. சன்செட் இப்படி, அதே சைடு அந்த சைடு பால்கனி வந்து 3 ரைஸாக வருது. பார்த்தீங்களா இல்லை? என்னமா இருக்குது பாருங்கள். சரிக்கு தூங்கிடலாம். நம்மளோட டே 1 ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த டே 1 நம்ம வீடியோ முடிக்கலாம். ஏன்னா அடுத்த வீடியோவில் நம்ம 5 டேஸாக கொண்டு போவோம். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், ஒரு ஸ்டோன் ஸ்வாடு. ஐயோ, வாய் வேறு ரோல் ஆகுது. சரி, ரைட்டு பார்த்துக்கலாம். ஒரு ஸ்டோன் ஸ்வாடு. அடுத்து வந்து பிக்காக்ஸு. ஓகேவா? நான் மாற்றி சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஐயோ, சரி, இதெல்லாம் தூக்கி போடலாம். எதுக்குமே வுட்டை பற்றி பேசவே கூடாது. சரி வாங்க, அப்படியே போயிடலாம். லைட்டாக எங்கே பக்கத்தில் இருக்க ரிசோர்ஸஸ் கிடைக்கிறான் பார்ப்போங்க. அங்கே ஒரு ஆட்டுக்கா வெட்டிட்டு வந்துடுவோமா? ரைட்டு. ஐயோ, நீங்கள் அதை பார்த்தீங்களா? நீங்கள் என்ன பார்த்தீங்க? அங்கே ஒரு வில்லேஜ் இருந்துச்சு. நான் வாய்ஸ் கொடுக்க போது தான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் தான் அங்கே போகிறேன். பார்த்தீங்களா இல்லையா? அங்கே ஒரு வில்லேஜ் நான் நினச்சே பார்க்கல. சத்தியமாக எனக்கு தெரியாது. பின்னாடி பார்த்தா இடம், எனக்கான வீடு. முன்னாடி பார்த்தா வில்லேஜ். எப்படிங்க இது? நான் வந்து சீட்லாம் ஒன்றும் போடல. நிஜமாக சொல்கிறேன், சீட்லாம் நான் ஒன்றுமே போடல. நான் ரேண்டமாக கிளிக் பண்ணி வந்தேன். ரேண்டமாக சூஸ் பண்ண இடத்த. சிறங்க போகணும்ல. உள்ளே போனால் எனக்கு பிடிச்ச கேரட் மட்டும் இருக்கணும். கேரட் இருந்தால் மட்டும் போதும் எனக்கு. எதுக்கு கேரட்டு சொல்கிறேன்னா, அது நல்லா இருக்கும் சாப்பிட. சரி, ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குது, ஃபஸ்ட்டு சாப்பாடு மட்டும், அப்புறமேட்டு ஒரு லூட் அடிச்சிக்கலாம் வீட்டு ஃபுல்லாக. 1 2 பொட்டேட்டோ,
பொட்டேட்டோ ஒரு எத்தனை இருக்குது 1 2 3 4 ஒரு 17 பொட்டேட்டோ. அடுத்தாங்க வீட்டில் வேணாம், நமக்கு வீட்டு சாப்பிட்றதுலாம் பிடிக்காது ப்ரெட்டெல்லாம். வேறு அங்கே கொஞ்சம் பொட்டேட்டோ இருக்குது, அதை போய் க்ராப் பண்ணிக்கலாம். ஒய் ஒய் ஒய். நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது? 27 28 33 34 38 அப்புறம் 39 பொட்டேட்டோ. நெக்ஸ்ட் வந்து இருங்க, பொட்டேட்டோ ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். ஏன்னா பொட்டேட்டோ பேக் பண்ணி சாப்பிட்டா எனர்ஜி ஏறும். ஏன்னா ஃப்ரீயாக கிடைக்கிற ரிசோர்ஸ் எல்லாம் நம்ம விடக்கூடாது. போகிறதுக்கு மேலே அவங்கள வச்சுக்கணும்னா நமக்கு பிடிச்ச ஐட்டங்க தாங்க இருக்குது. வேறு என்ன? கேரட் லவருங்க நான். நிஜமாக ரியல் லைஃபாக இருந்தாலும் சரி, கேமாக இருந்தாலும் சரி, எங்கே போனால் கேரட்டை விட்டால் நான் வரமாட்டேன். டைமண்டே விட்டுட்டு கேரட் எடுத்துகிட்டு வரேன். அப்படிப்பட்ட கேரட்டு பைத்தியம் கூட சொல்லலாம் நான். சரிங்க, நைட்டாக போய்ட்டு அங்கே ஒரு ஆர்டர் இருக்குது, அதை கொண்டு வரலாம். ஏன்னா சைடு பை சைடில் சாப்பாடு யூஸ் பண்ணோம், இல்லைனா வேஸ்ட்டாக போயிடும் அப்புறம். ஓகேங்க, ஹேபே இருக்குது 1 2 3 4 5 6 7. ஓகே டேட்டா மெயின் பண்ணிட்டேன்னா ஓகே ஒரு 7 ஹேபேஸ். அடுத்து அங்கே கொஞ்சம் ஆடு இருக்குதுங்க, அதை போய் வெட்டிட்டு வந்துடலாம். செக். ஸோ ஓடி விற்ற காமிக்கிறாங்க. ஓகே முடிச்சு விட்டாச்சு. எத்தனை 4 மீட். இன்னொரு பெட்டு செய்கிற அளவு இருக்குது. அடுத்து கொஞ்சம் ஸ்ட்ரிங்கு வேறு எனக்கு வேணும். எனக்கு மைண்ட் கிராஃப்டில் போனி அடித்தா ஸ்ட்ரிங்கு வந்துட்டு சமூக காலமாக தான் தெரியும். ஆனால் இத்தனை நாள் எனக்கு தெரியாது. ஸ்பைடருக்காக காற்று நிறைய வாட்டி அடி வாங்கியிருக்கேன். ஏன்னா போ செய்கிறதுக்காக ஸ்ட்ரிங்கு வந்து ஸ்பைடர் தான் இருக்குண்டு. ஆனால் இவன் விளாட்டு கட்டுறான். ஏய் நின்றா. ஏய் ஐயோ சரி போயிட்டேன், விடுங்க. ரைட், நான் வந்து வீட்டுக்கிட்ட பொண்ணை சந்திக்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரம் போகணும், வீடியோ எடுத்தாலும் வீட்டில் வந்து அவங்கள சந்திக்கிறேன். ஓகேவா? ஃபைனலாக நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சுங்க. ஓகே, வீட்டுக்கிட்ட வந்து நான் வர வழியில் கொஞ்சம் உட்டை கட் பண்ணி செஸ்ட்டு பண்ணேன். இங்கே வந்து தான் பண்ணேன். அந்த பிக்காக்ஸ் கூட அங்கேயே கிடக்குது பாருங்க. கரெக்டாக செஸ்ட்டு அல்லாமல் நான் போகிறதுக்கு முன்னாடி வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபர்னஸ் கூட ரெடி பண்ணேன். ஃபர்னஸ் எடுத்துக்கலாம். ஓகே ஃபர்னஸ் போல் எடுக்க பாருங்க. ஃபர்னஸ் எடுத்து பெஸ்ட்டு. அடுத்த வாரம் ஜாஸ்திக்கில் விளையாடக்கூடாது. ஃபர்னஸ் எடுத்து கரெக்டாக வச்சுட்டேன். இருக்கும் செக். முடிச்சாச்சு. ஃபர்னஸ்குள்ளே என்ன பண்ணுவோன்னா மீட்டு ஓக்கு பிளாங்க்ஸு. நெக்ஸ்ட் வந்து செஸ்ட்டில் எல்லாமே தூக்கி போடலாம். ஏன்னா கையில் வந்து அங்கேயே விட்டுருவேன். ஓகே தேவையில்லை. பிக்காக்ஸு உள்ளு டேர்ட்டு கூட அங்கேயே இருக்கட்டும். கேரட்டு கபல் ஸ்டோனு. நெக்ஸ்ட்டு ஒரு 6 பொட்டேட்டோ. நெக்ஸ்ட்டு 1 ஸ்டாக் பொட்டேட்டோ. மீதி இருக்குது நம்மள்ட்ட ஒரு ஸ்வாடு, ஒரு பிக்காக்ஸ் இருக்குது. அடுத்த வீடு நம்ம அயனுக்கு மாறிடலாங்க. ஏன்னா ஓகே அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கரோ, சப்ஸ்கிரைப் கரோ, மறக்காமல் ஷேர் கரோ. ஓகேவா? மீண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 லைக்ஸ் வந்தால் தான் நான் அந்த மறுபடியும் வீடியோ போடுவேன். ஓகே பாய் see you.